வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபாவின் நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தின தியானத்திற்காக யோவான் 2 அதிகாரம் 13 வரைக்குமான வசனங்களை எடுத்து வந்திருக்கிறேன். அங்கே நாம் பார்க்கிறோம், பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே துவக்கத்திலே பார்த்தீர்கள் என்றால், யோவான் 2 அதிகாரம் 4 வசனத்திலே கானா ஊரின் அந்த கல்யாண வீட்டிலே நடக்க வேண்டிய அற்புதத்திற்காக மரியாள் வந்து கர்த்தர் இயேசுவை நோக்கி நின்ற பொழுது, இதை ஏன் என்னிடத்திலே சொல்லுகிறாய்? என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. ஆனால் இதே அதிகாரத்திலே 23 வசனத்திற்கு சென்றோம் என்றால், பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். முதலிலே இன்னும் வேளை வரவில்லை என்று சொன்னவர் அதே அதிகாரத்திலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்றால், நடுவே நடந்தது என்ன? ஒரே ஒரு காரியம்தான். அது தேவாலயத்தை கர்த்தர் சுத்திகரிப்பு செய்த நிகழ்வுதான். ஆனால் இதே நிகழ்வு மற்ற சுவிசேஷகர்கள் எழுதும் பொழுது மத்தேயு 21:13 ஆகட்டும், மார்க் 11:17 ஆகட்டும், 2 இடங்களிலுமே அந்த இடத்திலே சுவிசேஷகர்கள் எழுதியிருப்பது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சுத்திகரிப்பு நிகழ்ச்சியை தன்னுடைய பாடுகளுக்கு முன்பதாக சில நாட்களுக்கு முன்பதாக நிகழ்த்தியதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த நிகழ்வு 2 முறை நடந்திருக்கிறது. கர்த்தர் தேவாலயத்திலே சுத்திகரிப்பு நிகழ்வை 2 முறை அவருடைய ஊழியத்தின் துவக்கத்திலும் கடைசியிலும் அவர் நிகழ்த்தி இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு காரியத்தை கர்த்தர் 2 முறை திரும்பவும் திரும்பவும் சொன்னாலோ, அல்லது திரும்பவும் ஒரு நிகழ்வு 2 முறை எழுதப்பட்டிருந்தாலோ, அதிலே கர்த்தர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தேவாலயத்திலே எதிர்பார்த்து இருந்தது அங்கே இல்லை, எதிர்பாராதது அங்கே இருந்தது. இருக்க வேண்டியது இல்லை, இருக்க வேண்டாதது இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி? எதுவெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அது நம்முடைய இருதயங்களிலே இருக்கிறதா? அவர் வேண்டாம் என்று நினைக்கிற காரியங்களை உள்ளே வைத்திருக்கிறோமா? இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம் அல்லவா? ஆமருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் தான் அவருடைய ஆலயம், நம்முடைய சரீரம் தான் அவருடைய ஆலயம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணினார். எல்லாம் செய்துவிட்டு அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எஸ்ஐயா 5 அதிகாரம் 1-2 வசனங்களிலே பார்க்கிறோமே, நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இனி அதன் வேலையை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன். இதுதான் இன்றைக்கு இருக்கிற காலம். அருமையானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலம். நம்முடைய சரீரத்திலே சாவுக்கேதுவான பேச்சுக்கள், சிந்தைகள், செயல்கள் இவையெல்லாம் இருக்கிறதா? சீக் த ஓனர். ஆண்டவரை தேடுவோம், படைத்தவரை தேடுவோம், ஜீவனை பேசுவோம், ஒளியை பேசுவோம், விடுதலையை பேசுவோம். நம்முடைய சுய நீதிதானே பலரது வீழ்ச்சிக்கு காரணம். தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் என்று தானே ரோமர் 10:3 சொல்லுகிறது. என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் எல்லாம் செய்கிறேன், நான் பாவம் எல்லாம் செய்யவில்லை என்றெல்லாம் நாம் பேசுகிறோமே, நம்மை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். அதிலே சில சுத்திகரிப்புகளை செய்ய விரும்புகிறார். விட்டு கொடுப்போமா? என் வீடு இது ஜெப வீடு, இதிலே பகை இல்லை, சண்டை இல்லை, ஈகோ இல்லை, பொறாமை இல்லை, பிரிவினை இல்லை, சமாதான குலைச்சல் இல்லை என இருதயத்தை சுத்தம் செய்து சொல்லலாமா? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை தன் சரீரத்திலே ஏற்ற பரிசுத்தர்
உலகம் தர முடியா சமாதானத்தை நமக்கு தந்து நம்மை பரிசுத்தமாக்க இருதயத்திலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கலாமா? அவரே சுத்தம் செய்ய காத்திருக்கலாமா? தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நேச தகப்பனே, கிருபையாய் நீர் தந்த இந்த வேலைக்காய் நன்றி அப்பா. தேவன் தருகிற பரிசுத்த சமாதானத்தால் எங்களை நிரப்பத்தக்கதாக எங்களுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை நீர் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்று தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதிலே உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போட்டு உம்முடைய ஜெப வீடாக்கி கொள்ளும்படி உம்முடைய ஆவியானவரால் எங்களை நிரப்ப தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.